ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் கிரேவி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ ஈரலை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் 1/4 மூடி தேங்காய், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கோம். இப்போது இந்த தேங்காவையும் இந்த சீரகத்தையும் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு நம்ம வடைச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம். சோம்பு ஆட் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு கிடையாது, அந்த கண்ணாடி பழம் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கண்டிப்பாக நம்ம சிம்மில் வச்சிடணும், ஏன்னா அந்த பிடிக்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ சிம்மில் வச்சு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா நம்ம வதக்கி விடணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஈரல் நான் சொல்கிற டைமிங் அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈரல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ஈரல் கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் நான் தண்ணி ஊற்றலை, ஈரல்லையே நமக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இதை நல்லா நம்ம பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இதில் தேவையான அளவுக்கு மிளகா பொடி. சிலர் காரம் நிறையா போடுவாங்க, சிலர் காரம் கம்மியாக போடுவாங்க. மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா மிளகா பொடி, மல்லிப்பொடி, அந்த அரைச்ச பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜாரை கழுவி வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதில் திரும்பி நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் தாங்க வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஈரல் கிரேவி ரெடி. இதை நம்ம அமுக்கி பார்த்தோன்னா நமக்கு அந்த ஈரல் நல்லா வெந்திருக்கும். சாஃப்டாக இந்த மாதிரி பிஞ்சு வர அளவு இருந்துச்சுன்னா நமக்கு ஈரல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதில் நமக்கு அயர்ன் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர் இருக்கும், ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.